நெல்லை நாடாளுமன்ற தொகுதி செலவின கணக்கு தாக்கல் செய்யாத வேட்பாளர்களுக்கு கணக்கு தாக்கல் செய்ய கால அவகாசம் வழங்கி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவினை பிறப்பித்திருக்கிறார் நெல்லை மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன். இன்று மாலை 5 மணிக்குள்ளாக கணக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அப்படி தாக்கல் செய்யாத நபர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அறிவிப்பினை வெளியிட்டிருக்கிறார் நெல்லை மாவட்ட தேர்தல் அதிகாரி கார்த்திகேயன். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராமசுந்தரம் விவரிக்க கேட்போம். முழு தகவல்கள் என்ன ராமசுந்தரம்? நெல்லை நாடாளுமன்ற தொகுதியில மொத்தம் 23 வேட்பாளர்கள் நெல்லை போட்டியிடுகிறார்கள். அந்த 23 வேட்பாளர்களும் 6ஆம் தேதி, அதாவது ஏப்ரல் 6, 12 மற்றும் 16 ஆகிய தேதிகளில் அவர்களுடைய அந்த செலவு கணக்குகளை தேர்தல் செலவின பார்வையாளரிடம் தாக்கல் செய்வதற்கு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. 6ஆம் தேதி நடைபெற்ற கூட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் மற்றும் அந்த கலந்து கொள்ளாதவர்கள் என 14 பேர் அதுல கணக்கு தாக்கல் செய்யாமல் இருந்தார்கள். அவர்களுக்கு நோட்டீஸ் அனுப்பி தேர்தல் செலவின பார்வையாளர் ஒரு உத்தரவை பிறப்பித்திருந்தார். 8ஆம் தேதி மாலை 5 மணிக்குள்ள அந்த அனைத்து தகவல்களையும் ஆவணங்களாக சமர்ப்பித்து அந்த கணக்கை தாக்கல் செய்வதற்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருந்தது. இல்லாவிட்டால் அவர்கள் மீது வழக்கு பதிவு செய்வதுடன் அவர்களுக்கான அனுமதி ரத்து செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில நேற்றைய தினம் மாலை வரை அந்த கணக்கு தாக்கல் செய்யக்கூடிய நபர்கள் 11 பேர் தாக்கல் செய்திருக்கிறார்கள். 3 பேர் எந்த ஒரு கணக்கையும் ஆவணங்களாக தாக்கல் செய்யாத நிலையில அந்த 3 பேருக்கும் இன்று மீண்டும் நோட்டீஸ் அனுப்பப்பட்டு இன்று மாலை 5 மணிக்குள் அவர்கள் கணக்கு தாக்கல் செய்யப்படவில்லை என்றால் அவர்களுக்கான அனுமதி ரத்து செய்வோம் என மாவட்ட தேர்தல் அதிகாரி தெரிவித்திருக்கிறார். அவர்கள் கணக்கு தாக்கல் செய்வதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. தகவல்களுக்கு நன்றி ராமச்சந்திரன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.